Dear children, you don't have to be great to start, but you have to start to be great. From your Standard 8 Geography, we'll continue with the remaining part of Unit 8 Map Reading Part 2. Let us continue with Unit 8 Map Reading. Last class we saw about the components of map. Today we'll look into the types of map. So maps are classified on several bases. Each basis gives a different type of map. ஸோ மேப் வந்து நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பேஸும் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் இருக்குது. இன் திஸ் லெசன் we will learn about the nature and characteristics of only just 3 classifications of map. என்னென்ன மேப்னா relief map, cadastral map, thematic maps. First one is relief or physical map. Relief map or physical map na physical features பற்றி சொல்கிற மேப்க்கு பேர் physical map or relief map. The map that shows the physical features of the area is usually called the physical map or relief map. Primary purpose is to show, so physical features na என்னென்னா land forms, எப்படி இருக்குது லேண்ட் ஃபார்ம்ஸ், டெசர்ட்டா, ரிவர் இருக்கா, மவுண்டெயின், பிளெயின்ஸு, பிளாட்யூஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் வந்து physical map. These maps present the overall picture of the local terrain. Terrain na local surface area or local land area பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த physical map. Different levels of altitudes. So altitudes பற்றி சொல்கிறது, altitudesனா height. Different levels of altitudes and depths are shown by these maps. ஸோ இந்த மேப்பில் ஆல்டிடியூட்ஸ் எந்தெந்த லெவல் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ் இருக்குது, ஆல்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, டெப்த் எவ்வளோ டெப்த்தாக இருக்குது, அதை பற்றி எல்லாம் கூட இந்த மேப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஜென்ரலி த சீ இஸ் கலர்ட் ப்ளூ. சீயோட கலர் ப்ளூ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஷாலோ வாட்டர்ஸ் அப்படின்னா லெஸ் டீப் வாட்டர், அதாவது டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற வாட்டர் வந்துட்டு ஷாலோ வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஷாலோ வாட்டர்ஸை லைட் ப்ளூ கலர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. லைட் ப்ளூ கலர்ஸ் ஷாலோ வாட்டர். ஓகே. ஃபார் ஷோயிங் ஆல்டிடியூட் த ஃபாலோயிங் ஆர்டர் இஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் லோ டு ஹை. ஸோ லோ ஆல்டிடியூட்னா ஹைட்டு, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறத ஒயிட் கலரில் சொல்லுவாங்க. ஒயிட் ஃபார் ரெப்ரசன்டிங் ஸ்னோ ஐஸ் கவர்டு பிளேசஸ். ஹை ஆல்டிடியூட் which is ice covered, அதை வந்து ஒயிட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வெரி லோ லெவலில் இருக்கிறத, வெரி லோ ஹைட்டில் இருக்கிறத லைட் க்ரீனில் ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்மியான ஹைட்டுனா லைட் க்ரீன், அதுக்கும் மேலே போச்சுன்னா லைட் ப்ரௌன், க்ரீன், ப்ரௌன், லைட் ப்ரௌன், நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன், அடுத்தது கிரிம்சன் ரெட், அண்ட் ஃபைனலி ஒயிட் கலர் அட் த டாப் மோஸ்ட். இப்படி தான் வந்து ஆல்டிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கலர்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் we'll see about cadastral map. A cadastral map refers to a map that shows the boundaries and ownership of land within a specific area. ஸோ கிடஸ்ட்ரல் மேப் எதை பற்றி காமிக்கும்னா, ஒவ்வொரு பர்சன் வந்து எவ்வளோ லேண்ட் வந்து பவுண்ட்ரிஸ் அண்ட் லேண்ட் ஏரியா, ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் ஒரு பர்சன் வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லேண்ட் ஏரியா அவங்களுக்கு அவங்க ஓன் பண்ணுறாங்க, அப்படி அதை பற்றி சொல்கிறது தான் வந்து கிடஸ்ட்ரல் மேப். வித்தின் அ ஸ்பெசிஃபைட் ஏரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாலுக் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி எடுத்துட்டோன்னா அதில் எவ்வளோ ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், யார் யார் என்னென்ன வச்சுருக்கா, பவுண்ட்ரிஸ் அதெல்லாம் பற்றி ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடஸ்ட்ரல் மேப். தீஸ் மேப்ஸ் ஆர் சம்டைம்ஸ் நோன் அஸ் பிளான்ஸ். ஸோ இந்த மேப்க்கு இன்னொரு நேம் இருக்குது. தீஸ் மேப்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பிளான்ஸ். As they are on large scale அப்படின்னா more informations will be represented. They follow full details of the boundaries and buildings. So full details of boundaries and buildings பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த மேப்பில்.
cadastral map. They are useful for இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா local administration such as city survey சிட்டியோட கணக்கெடுப்பு, taxation. ஸோ ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவல் எவ்வளோ லேண்ட் ஓன் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஸ்டேட்ஸ் அண்ட் டு டிஃபைன் ப்ராப்பர்ட்டி இன் லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வச்சுருக்காங்க இண்டிவிஜுவல் பர்சன், அதை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த கெடஸ்ட்ரல் மேப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலி தீஸ் மேப்ஸ் ஆர் மெயின்டைன் பை த கவர்மெண்ட். ஸோ இந்த மேப் யாரை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் அ மேட்டர் ஆஃப் பப்ளிக் ரெக்கார்ட். ஸோ பப்ளிக் வந்து இதை ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க கவர்மெண்ட், இதை வந்து பப்ளிக் வியூ பண்ணிக்கலாம். Do you know the term cadastral is derived from the French word cadastre, meaning register of territorial property. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்திருக்கு இந்த கிடஸ்ட்ரலுங்கிறது. கெடஸ்ட்ரேன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். அது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் டெரிட்டோரியல் ப்ராப்பர்ட்டி. Next we'll see about the importance of cadastral map. Cadastral surveys document the boundaries of land ownership. ஸோ இந்த cadastral வந்துட்டு இந்த cadastral surveyல என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணுவாங்க லேண்ட் ஓனர்ஷிப் எவ்வளோ பவுண்ட்ரி இருக்குது அதை பார்டர் பண்ணி. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்துட்டு லேண்ட் ஓனர்ஷிப் யார் வச்சுருக்கா அப்படின்னு, யார் யார் என்னென்ன எவ்வளோ லேண்ட் ஓன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பை ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டயக்ராம்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸ்கெச்சஸ் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும், சார்ட்ஸ் அண்ட் மேப்ஸ்லாம் இருக்கும். They were originally used to ensure reliable facts for the land valuation and taxation. ஸோ முன்னாடி ஒரிஜினலாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிடஸ்ட்ரல் மேப்பை இதுதான் ரிலையபிள் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ரெக்கார்ட் ஃபார் லேண்ட் வேல்யூவேஷன் அண்ட் டாக்ஸேஷன். டேக்ஸ் எவ்வளோ டேக்ஸ் இந்த லேண்டுக்கெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கிடஸ்ட்ரல் மேப் வச்சு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸ்கேல் ஆஃப் கிடஸ்ட்ரல் மேப். ஸோ இதில் ஸ்கேல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த காம்பனண்ட் ஆஃப் மேப்பில் செகண்ட் ஒன்னே ஸ்கேல் தான். ஸோ இந்த மேப்க்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்எஃப் ஆர் ரேஷியோ டைப். ஸோ scale of cadastral map. Cadastral map commonly range from scales 1:500 to 1:10,000. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்கேல் பண்ணுவாங்க. ஸோ 1 அப்படின்னா 1 unit is equal to 500 of actual ground unit or 1 unit is equal to 10,000 of ground unit. Large scale diagrams or map shows more precise dimensions. ஸோ லார்ஜ் ஸ்கேல் வந்து லார்ஜ் ஸ்கேலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ரிசைஸ் டைமென்ஷன்ஸ் காமிக்கும், அக்யூரேட் டைமென்ஷன்ஸ் பற்றி காமிக்கும் ஒரு இடத்தோட இல்லை ஒரு ரீஜனோட. அண்ட் ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்ஸ் எப்படி இருக்குது, அக்யூரேட்டாக இரிகேஷன் யூனிட்ஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் பற்றி அக்யூரேட்டாக காமிக்கும். ஆர் ஆஃபன் ப்ரிப்பேர்ட் பை த கிடஸ்ட்ரல் சர்வேஸ். So this is cadastral map. It shows the accuracy of boundaries and the land ownership of each person. You have an activity, prepare a cadastral map to show your school building and premises with the guidance of your teacher. ஸோ நீங்களே ஒரு cadastral மேப் வந்து அக்யூரேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கூல் பில்டிங் ஏரியா எவ்வளோ லேண்ட் ஆக்கியூபை பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு மேப் க்ரியேட் பண்ணுறது. தேர்ட் ஒன் இஸ் thematic map. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஆர் ரிலீஃப் மேப். ஸோ செகண்ட் ஒன் இஸ் cadastral மேப். தேர்ட் ஒன் இஸ் thematic மேப். thematic மேப்னா ஒரு தீம் வச்சு தீமை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஒரு ஸ்பெசிஃபிக் தீமை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். thematic map is a map that focuses on specific theme or subject area such as எந்த மாதிரியான ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபினாமினன் லைக் டெம்பரேச்சர் வேரியேஷன், ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி, இது பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வந்து இன் அன் ஏரியா இந்த thematic மேப். தீம் வச்சு இருக்கும், எதை பற்றிலாம் சொல்லும்
ஃபிசிக்கல் ஃபினாமினன் லைக் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது ஒரு ரீஜனில், ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி இருக்குது, இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் thematic map. The thematic map emphasize spatial variation of human issues like population density. ஸோ இந்த thematic map வந்து எதை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்குன்னா, ஸ்பேஷியல் வேரியேஷன் அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறாங்க by humans, that is population density. ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது ஒரு certain regionல, and also for studying the prevalence of disease. prevalence அப்படின்னா பரவல், number of cases of disease recorded. ஒரு இப்போ டிசீஸ் பரவுது அப்படின்னா அது வந்து எப்படி எவ்வளோ தூரம் எப்படி பரவி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதெல்லாம் இந்த thematic மேப் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. This is in contrast to the general reference map. ஸோ இந்த ஜென்ரல் ஃபிசிக்கல் மேப் விட இது வந்து ரொம்பவே கான்ட்ராஸ்டாக இருக்கும், ரொம்பவே ஆப்போசிட்டாக இருக்கும் ஃபிசிக்கல் மேப்பை கம்பேர் பண்ணும்போது, விச் ஜஸ்ட் ஷோஸ் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப்பில் என்ன காமிப்பாங்க, சும்மா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, அப்படி தான் காமிப்பாங்க. லைன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ரிவர்ஸ் இருக்கா, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த ஜென்ரல் ரிலீஃப் மேப். ஸோ இந்த ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் எனி ஸ்பெசிஃபிக் தீமை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதில்ல இந்த ஜென்ரல் மேப். கைண்ட்ஸ் ஆஃப் thematic maps. Thematic maps are of two types. One is quantitative and qualitative. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பற்றி இஸ் in the form of quality பற்றி சொல்கிறது, and expresses the presence or absence of an object. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடேட்டிவ் லேண்ட் ஃபார்ம் இருக்கா, விவசாயம் பண்ணக்கூடிய லேண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ் thematic மேப்புன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அதை பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் த கைண்ட் ஆஃப் வெஜிடேஷன் ப்ரெசண்ட். ஸோ வெஜிடேஷன், ஸோ இப்போ பேடி க்ராப் இருக்கா ஒரு ஏரியாவில் இல்லையா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த திமேட்டிக் குவாலிட்டேட்டிவ் மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆர் ஆக்குபையிங் அ ரீஜன். மேப் ஷோயிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் டைப்ஸ் இஸ் ஆல்சோ அ குவாலிட்டேட்டிவ் மேப். ஸோ சாயில், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு ரீஜனில் அப்படின்னு சொல்கிறதும் வந்து குவாலிட்டேட்டிவ் மேப் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குவான்டிடேட்டிவ் மேப். குவான்டிடேட்டிவ்னா குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா நம்பர், நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு. குவான்டிடேட்டிவ் மேப் எக்ஸ்பிரஸஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் நியூமெரிக்கல் வேல்யூஸ். நியூமெரிக்கல் வேல்யூஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. லைக் எலிவேஷன் இன் மீட்டர்ஸ். ஸோ எவ்வளோ ஹைட் வந்து ஒரு பில்டிங் வந்து எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னு, எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது மீட்டர்ஸில். இல்லை டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் மேப். குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது. Choropleth map and isoplethe map and dot density map are common types of quantitative thematic maps. ஸோ தீம் இருக்கும், அந்த தீமில் 2 டைப்ஸ் இருக்கும், குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். குவான்டிட்டி பற்றி சொல்கிறது குவாலிட்டேட்டிவ். நியூமெரிக்கல் வேல்யூஸ் பற்றி சொல்கிறது குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவில் என்னென்ன 3 டைப்ஸ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் மேப்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து Choropleth, isoplethe, dot density. Choropleth, isoplethe, dot density. Now we'll see about Choropleth map. Choropleth map is a thematic map. இதுவும் ஒரு thematic map தான், in which areas are shaded or patterned in proportion to the measurement of statistical variable being displayed on the map, such as population density or per capita income. Choropleth map வந்து thematic map தான், ஆனால் இங்கே இருக்க ஏரியாஸ் வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஆர் பேட்டர்ன்ஸ்னால் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இப்படி டாட் 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 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்டர்ன் இன் ப்ரொப்போர்ஷன் டு த மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேரியபிள்னால் நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், I'll show you in the map.
being displayed on the map such as the population density. இந்த சோரோஃப்ளித் மேப் இங்கே என்ன எது வரும்னா பாப்புலேஷன் டென்சிட்டி பற்றி சொல்கிறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது, பேட்டர்ண்டாக ஷேட் பண்ணி காமிக்கிறது, ஆர் பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் அ பர்டிகுலர் ரீஜன், அதுதான் வந்து பர் கேபிட்டா இன்கம்னு சொல்கிறாங்க. இங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி வச்சு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சோரோஃப்ளித் மேப் ரெப்ரசன்டிங் பாப்புலேஷன். இங்கே பாருங்கள், லெஜெண்ட் காம்பனண்ட் ஆஃப் மேப்பில் லெஜெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் கீ இம்பார்ட்டண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இல்லை கலர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. 0 to 10 million அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. 0 to 10 million இருக்கிறது எல்லாமே ரொம்பவே டார்க் க்ரே கலரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஏரியா எல்லாமே டார்க் க்ரே கலரில் இருக்குது, which is 0 to 10. Likewise another colors, all the other colors. So Uttar Pradesh தான் 150 to 200 million people இருக்காங்க அந்த இடத்துல. So that is the highest population. Okay. So these are Choroflith maps. Next is the isoline map. Isolines are lines drawn to link different places that share a common value. ஸோ காமன் வேல்யூ இருக்க எல்லாமே ஐசோலைன்ஸ் வச்சு ட்ரா பண்ணுவாங்க. த ப்ரிஃபிக்ஸ் ஐசோ வந்து க்ரீக் வேர்டு, அப்படின்னா என்னென்னா அதோட மீனிங் ஈக்குவல். ஸோ அண்ட் ஐசோலைன் இஸ் அ லைன் ஜாயினிங் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஐசோலைன்னா ஈக்குவல் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் ஐசோலைன். ஐசோபார்ஸ் ஷோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ஐசோபார்ஸ்னால் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட டிஸ்ட்ரிபியூஷனை காமிக்கிறது தான் ஐசோபார்னு சொல்லுவோம். ஐசோதர்ம் அப்படின்னா ஷோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ஈக்குவல் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ். ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோலைன் மேப்ஸ். ஐசோலைனுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது, ஒன்று ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோதர்ம்ஸ். ஸோ ஹியர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். மீன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் 20 degree C, 25 degree C இதெல்லாம். So till here this portion covers similar temperature ranges, this portion covers similar temperature ranges, அந்த மாதிரி இந்த portion covers similar temperature ranges, இந்த portion covers similar temperature ranges, அந்த மாதிரி isobars and isolines terms கொடுத்துருக்காங்க. Next is about dot density map. Dot density நேம்லேயே இருக்குது. ஒரு dot represents a certain quantity. A dot density map is type of thematic map that uses dots on the map to show the values. Dot use பண்ணி represent பண்ணுவாங்க values of one or more numerical data fields. Each dot on the dot density map represents some amount of data. ஸோ ஒவ்வொரு டாட்டும் எவ்வளோ டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. In a dot density map, areas with many dots, நிறைய டாட் இருந்துச்சுன்னா நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அங்கே அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு நிறைய இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 251 to 1000 பர்சன்ஸ் இருக்காங்க ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா, இந்த டார்க் இங்கே நிறைய டார்க் ப்ரௌன் இருக்குது அப்படின்னா இங்கே 251லேருந்து 1000 பர்சன்ஸ் வந்து இங்கே லிவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஈச் டாட் ரெப்ரசன்ட் சர்டன் வேல்யூ. Here each dot are represented using certain colors for the chosen field, and fewer dot indicate lower concentration. அந்த டாட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அங்கே கம்மியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. Next we'll see about the uses of map. The last topic, to find the location of object and places. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மேப்பு? ஒரு ஆப்ஜெக்டோட லொக்கேஷனு இல்லை பிளேஸஸோட லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மேப் ஷோயிங் ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா பிளான் பண்ணி லொக்கேஷனை வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காக ஃபைண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சர்வ் அஸ் அ டூரிஸ்ட் கைட். Next one is to find the spatial distribution of different phenomena, different category. For example, population density, temperature, various temperatures, climatic conditions, இதெல்லாம் பற்றி சொல்கிறது. Display weather conditions, highly helpful in learning geography.
Last point is map is useful to represent the real world on a small scale. So with this we complete our lesson. Thank you. Have a great day.